பிரைஸ் த லோர்ட் ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 26ஆம் தேதி திங்கள் கிழமை உபவாச ஜெபத்தினுடைய 3வது நாள். அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திர ஆண்டவரை சோத்திரம். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. எல்லா ஆபத்தில் இருந்தும் எல்லா ஆமேன் ஹல்லுயா நோய்களிலிருந்தும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றினதை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். எந்த தீங்கும் நம்மளை அணுகாதபடி கர்த்தருடைய சட்டை நிழலில் நம்மளை மறைத்த கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரை, நன்றியோட சோத்திர. நேற்று முழுவதும் எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரை, சோத்திர ஆண்டவரை. இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக நன்றி ஆண்டவரை, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி நடத்தப்படுற கர்த்தருடைய கிருபைக்காகவும் கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. அற்புதமா நம்மளை நடத்த போற கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோட ஸ்தோத்திரம், நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரை. ஆரோக்கியமாக எங்களை எழுப்பதற்காக நன்றி. நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை பலவீனமாயிராமல் நீரை எங்களை கர்த்தாவை உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எழுப்பு நம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆமன். முழு உள்ளத்தோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரை. உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிங்கள். ஆமேன். கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரிங்கள் ஆண்டவரை. நன்றி அப்பா. நடத்தின ஒவ்வொரு விதங்களுக்கு நன்றி. காப்பாற்றின ஒவ்வொரு விதங்களுக்கு நன்றி. கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே ஹalleluya. ஆமென். ஆபத்தில் இருந்து எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒரு மனமாய் உம்மைக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. 34ஆம் சங்கீதம் அதோடைய 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த உபவாச ஜெபத்தினுடைய இந்த நாள்கள் நீங்கள் அதிகமாக கர்த்தரை துதித்துக் கொள்ளுங்கள். 5வது வசனங்கள். அவர்கள் அவரே நோக்கி பார்த்து அவன் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். ஹalleluya. நம் ஒரு மனமாய் நாம் ஜெபிப்போமா, கரங்களை தூக்குவோமா. ஹalleluya. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நல்ல காலவேளைக்காக நன்றி. நாங்கள் ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. நீரே எங்கள் ஆமென் விண்ணப்பங்கள் கேட்கிறவர் அப்பா. ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. என்னை கூப்பிடு, நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிற மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரம்பட்டும் அப்பா. அக்கினி வல்லமையினாலே நிரம்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அற்புதமான ஹalleluya அவன் கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் அவன் மனம் கலங்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. மன சோர்வில் இருக்கிறவர்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கவலைகளும் நீங்கட்டும் அப்பா. எல்லா மன சோர்வுகளும் மாறட்டும். ஒவ்வொரு காரியங்கள் மேலும் பரிகாரம் வெளிப்படட்டும். அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நோய்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. இடது ஆமன் தோள்பட்டை வலி இருக்கிறவர்கள், இடது ஆமன் செஸ்டில் பெயின் இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பூர்ண விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும் அப்பா. ஓவர் வெயிட்டினால் பாரப்படுகிறவர்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ரொம்ப வெயிட் ஏறிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது வெயிட் லாஸ் உண்டாகட்டும். ஓவர் வெயிட் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பாடி வெயிட் நார்மல் ஆகட்டும் அப்பா. முடி அதிகமாய் குட்டிட்டு இருக்கிறது, ரொம்ப பாரப்படுகிறவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடி அதிகமாய் குட்டிட்டு இருக்கிறது, இப்போது ஸ்டாப் ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நஷ்டப்பட்ட முடிகள் திரும்ப வரட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சரீரத்தின் மேல் ஸ்கின் மேல் வந்திருக்கிற கர்த்தாவே கலர் சேஞ்சஸ் இயேசு
கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும், அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆமென் சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். அப்ப எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கணும். பண பிரச்சனைகள் ஆயிருக்கிறவர்கள் இந்த பண பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகட்டும். ஆமென். வீடை கட்ட ஆரம்பித்திருக்கிறவர்கள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அதை கட்டி முடிக்க கர்த்தருடைய கிருபையே ஆமென் இயேசுவின் நாமத்தில் இப்போதே மக்களுக்காக வெளிப்படட்டும் ஆண்டவர். வாசல்களை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய அற்புதங்கள் அவர் மேல் வெளிப்படட்டும். ஆவியிலே நிரம்பட்டும். கர்த்தருக்கு ரொம்ப பிரயோஜனமான பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்துக்காக ஒவ்வொரு மக்களையும் பயன்படுத்துவீராக அப்பா. வல்லமையினாலே நிரப்பும் ஆண்டவர். ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பிரியமானவர்களே, நம்மளுடைய உபவாச ஜெபத்தினுடைய 3வது நாள் நம்ம வாழ்க்கையில் ஆமென் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆமென். ஒரு ஆமென் மீட்டமைப்பு நமக்கு உண்டாகட்டும். ஒரு திருப்புதல் ஆமென் திருப்பத்தில் நமக்கு உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தருடைய விசேஷமான ஆமென் கிருபையினாலே கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பார். எந்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு ஆமென் ஒரு விடுதலை தேவையோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒரு மீட் அமைப்பு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை உபோசிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிற வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒரு புதுக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு மீட் அமைப்பு உண்டாகட்டும். ஒரு திருப்புதல் ஆமென் அவர் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் பின்னும் சீலோவிலேயே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய ஆமென் வார்த்தையினாலே சமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமென். சமுவேல் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சது அந்த காலத்தில். ஆமென். சமுவேல் ஊழியத்தோட அந்த ஆரம்பத்தில் ஆமென் ஆலயத்துக்கு ஆமென் ஹல்லேலூயா பணிவிட சேவை செய்ய அவர் ஆமென் பெற்றோர்கள் அல்லது தாய் அந்த ஆலயத்துக்கு கொண்டு போய் விடும்போது அந்த காலத்தில் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் ஆமென் ஹல்லேலூயா அபூர்வமாக இருந்தது. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததே இல்லை. ஆனால் அந்த காலத்திலும் தரிசனம் இல்லாத காலத்தில் வசனம் அபூர்வமாக இருந்த அந்த காலத்தில் சமூவேல் எப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் அந்த தேவ பிரசன்னத்தில் அவன் உண்மையாக இருந்து கர்த்தருக்கு பணிவிட சேவை செஞ்சது. அவன் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சது. அதனாலே ஆமென் அவன் வசனம் அபூர்வமாக இருந்த அந்த காலத்தில் அவன் பிரத்யட்சமான தரிசனம் இல்லாதிருந்த அந்த காலத்தில் சமூவேலுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டது. தரிசனமானது கர்த்தருடைய வசனத்தை கொடுத்தது. பிரியமானவர்களே, இன்று காலை வேளையில் எவ்வளோ ட்ரையான ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஆகட்டும், அவன் தரிசனம் இல்லாத അല്ലെങ്കിൽ கர்த்தர் பிரத்யட்சமாகாத வசனம் அபூர்வமாக இருக்கிற அப்படி ஆமென் ட்ரையாக இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆனாலும் நீங்கள் ஆமென் ஒரு சமூவேலை போல ஆண்டவர் சமூகத்திலே ஆமென் ஜெபிக்க நீங்கள் உங்களையே ஆமென் கர்த்தர கரத்திலே ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் தரிசனமாக வெளிப்பட்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ ஆவிக்குரியதாக இருக்கிற ஆண்கள் ஆமென் ஹல்லேலூயா பின்னோக்கமாக போனாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஜெபிக்க ஆராதிக்க நீங்கள் உண்மையாய் நடக்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆமென் உங்கள் மேல் கர்த்தர் இறங்கி வரும். கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகும். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். எவ்வளோ ட்ரையாக இருக்கிற சிச்சுவேஷன் நம்மை சுற்றி இருந்தாலும் நாம் வாஞ்சையோடு ஜெபித்தீங்கன்னா நாம் அவன் உற்சாகத்தோட கர்த்தரோட ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஜெபத்துக்காக ஒப்பு கொடுத்தீங்கன்னா சமூவேலுக்கு ஆண்டவர் மறுபடியும் வெளிப்பட்டது போல தரிசனமானது போல அவன் கர்த்தர் பேசினது போல உங்களோட கர்த்தர் பேசுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு ஊழியம் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த சபையில் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை வருதில்ல. ஆமென் தரிசனம் ரொம்ப குறைவாக இருந்தது. ஆமென் சபை
சபை வந்து அப்படியே ஹல்லேலூயா கொஞ்சம் கொஞ்சமா ஹல்லேலூயா சபை அந்த ஆவி ஆமை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த வல்லமை குறைந்து கொண்டே இருந்து எந்த அற்புதங்கள் நடக்கிறது இல்லை, எந்த ஆமென் ஹல்லே மிரக்கல்ஸும் இல்லாதிருது. அப்படி அந்த இடத்துல அந்த பாஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் போது அந்த சபைக்குள்ளே ஒரு வாலிபன் அவன் கடந்து வந்தது. அந்த வாலிபன் ஹல்லேலூயா எப்படின்னா அவன் ஆண்டவருக்காக அவன் இந்த அவன் சிச்சுவேஷனை பார்த்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தது. ரொம்ப ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தது. அதான் ஆமென் ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்க 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 அந்த வாலிபன் இருந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்பட்டது. தேவ தரிசனங்கள் உண்டானது. அநேகர் வந்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. ஆமென். இந்த பாஸ்டர் இதை கேள்விப்பட்டு அந்த அவன் வாலிபன் இடத்துல போனா ஹல்லேலூயா. பாருங்கள் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களை, இப்படியே நாமும் ஆண்டவர் கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஒரு வேளையில் ஹல்லேலூயா நாம் ஆயிருக்கிற இடங்களில் ஆமென் எந்த அவன் கர்த்தருடைய இடபடல்களும் இல்லாத ஒரு அவன் ட்ரையான சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உற்சாகமாக ஆண்டவரோடு கூட நடக்க ஆயத்தமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உற்சாகத்தோட ஜெபிக்க, உற்சாகத்தோட ஆராதிக்க, உற்சாகத்தோட கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் ஆண்டவர் கரங்களில் நீங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நிச்சயமாக பிரியமானவர்களே அவன் நீங்கள் ஆயிருக்கிற அந்த பப்ளிக் பிளேஸிலே கர்த்தர் உங்களுக்காக வெளிப்பட்டு வரும். தரிசனமா வெளிப்படும். மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு தரிசனமாகும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். சமூவேலுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்பட்டு வரும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுவதற்காக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் உற்சாகத்தோடு ஜெபித்தீங்கன்னா, ஆமென், நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படும். ஆமென். உங்கள் ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கிற அந்த அறையிலே கர்த்தர் இறங்கி வரும். சமூவேலுக்கு கர்த்தர் இறங்கினது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இறங்கி வரும். ஆமென். கர்த்தர் உங்களோட வார்த்தையினாலே பேசும். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசேஜை கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படட்டும். ஆவியிலே நிரம்பட்டும் ஆண்டவரே. தரிசனமாக ஆண்டவர் வெளிப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தையே கிடைக்கட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையில மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.